தமிழக காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவர் தேர்வு தொடர்பாக கட்சியின் அகில இந்திய தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது 6 பேருடைய பெயர்களை கொண்ட பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஓரிரு தினங்களில் தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்கிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். அவரிடம் கூடுதல் தகவல்களை நாம் கேட்டுப் பெறலாம். அரவிந்த், வணக்கம். தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு யார் யாருடைய பெயரெல்லாம் பரிசீலிக்கப்படுகின்றன? அரவிந்த். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த ஈவி.கே. இளங்கோவன் கடந்த மாதம் 25ஆம் தேதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அன்று முதல் இந்த பதவி தொடர்ந்து காலியாகவே இருக்கிறது. இந்நிலையில் புதிய தலைவரை நியமிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கடந்த சில தினங்களாகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர்களை தொடர்ந்து சந்தித்து வந்தார். தொடர்ந்து ஒரு 12 நபர்களை அவர் சந்தித்திருந்தார். இந்த 12 நபர்களில் 6 பேர் அந்த பட்டியலில் அந்த தலைவராகும் பதவிக்கு தொடர்ந்து தங்களுடைய முயற்சியை முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்களில் 4 மூத்த தலைவர்கள், 2 பேர் இளம் தலைவர்கள். 4 மூத்த தலைவர்களை பொறுத்தவரை சிதம்பரம், திருநாவுக்கரசர், சுதர்சன் நாச்சியப்பன் மற்றும் பீட்டர் அல்போன்ஸ். அதே போல இளம் தலைவர்களை பொறுத்தவரை மாணிக் தாக்கூர் மற்றும் செல்லக்குமார். மூத்த தலைவர்களான சிதம்பரம் தற்போதுதான் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி இருக்கிறார். எனவே அவரைத்தான் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாட்டை முன்னெடுத்து செல்வதற்கான அதிக பொறுப்பு அவருக்கு வழங்கப்படலாம் எனவும் தெரிகிறது. எனவே அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்படுவதற்கும் கேள்விக்குறிதான். அதே போல பீட்டர் அல்போன்ஸை பொறுத்தவரையும் அவர் தற்போதுதான் தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் வந்துள்ளார். எனவே அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவி வழங்குவதில் ராகுல் காந்திக்கு அவ்வளவு விருப்பமில்லை என்றுதான் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுதர்சன் நாச்சியப்பன் மற்றும் திருநாவுக்கரசர் தான் தற்போதைய நிலைமையில் இந்த பந்தயத்தில் இருக்கிறார்கள். அதே போல இளம் தலைவர்களான ஒரு 40 வயதுக்கு உட்பட்ட ஒரு தலைவரை நியமிக்கலாம் என ராகுல் காந்தி கருதினால் அவர்களில் மாணிக் தாக்கூர் மற்றும் செல்லக்குமார் ஆகியோர் இந்த பதவிக்கு தங்களுடைய முயற்சியை முன்னெடுத்து வருகிறார்கள். ராகுல் காந்தியை பொறுத்தவரை தன்னுடைய ஒரு மிக தெளிவான ஒரு திட்டத்துடன் தான் இதில் இருக்கிறார். அவரை பொறுத்தவரை 2019ஆம் ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே மீண்டும் இழந்த ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதில் அவர் மிகவும் தெளிவாக இருக்கிறார். எனவே புதிய தலைவராக நியமிக்கப்படுபவர் அனைத்து கட்சிகளுடனும், தோழமை கட்சிகளுடன் ஒரு நல்ல உறவை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதிலும், அதே போல தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் உள்ள பல்வேறு அணிகளையும் அரவணைத்து செல்லும் ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் தெளிவாக இருக்கிறார். அவரை பொறுத்தவரை ஈவி.கே. இளங்கோவன் அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த ஜி.கே. வாசன் காங்கிரஸ் கட்சியை விட்டு சென்ற பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை பாதுகாத்துக் கொண்டார் என்பதில் ஈவி.கே. இளங்கோவன் மீது ராகுல் காந்திக்கு மிகுந்த ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தற்போதைய நிலைமையில் தங்களுடைய ஓட்டு சதவீதத்தை நிரூபித்து காட்டினாலும் அந்த ஓட்டு சதவீதத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் ஓட்டு சதவீதத்தை வளர்க்க வேண்டும் என்றால், கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்க வேண்டும் என்றால் அனைத்து தரப்பையும் அனுசரித்து போகும் ஒரு தலைவர் தான் முடியும். ஆனால் ஈவி.கே. இளங்கோவனை பொறுத்தவரை அவர் அனைத்து தலைவர்களையும் அரவணைத்து செல்வதில்லை என்ற புகார்கள் தொடர்ந்து வந்தவனமே இருக்கிறது. எனவே அப்படி அனைத்து தலைவர்களையும் அனைத்து அணிகளையும் அரவணைத்து கட்சியையும் பலப்படுத்த வேண்டும். அதே போல 2019ஆம் ஆண்டு தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய பலமான கூட்டணியையும் உருவாக்கும் தலைவரை மிக விரைவில் அறிவிக்க வேண்டும் என்பதிலும் ராகுல் காந்தி தெளிவாக இருக்கிறார். அந்த ஒரு 4 பேர் கொண்ட பட்டியல், 6 பேர் கொண்ட பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு தினங்களில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து அறிவிப்புகள் நாளையோ அல்ல நாளை மறுதினமோ வெளியாகும் என்று இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன.